தமிழக சட்டசபை தேர்தல் 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கும் இந்த வேளையிலே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சிக்கும் மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருவதாகவும் விஜய் 2026ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய ஒரு புரட்சி செய்து முதல்வராகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் ஆர்வம் தெரிவிக்கின்றன. இணைய வெளிகளில் இமயமாய் நிமிர்ந்து நிற்கும் உங்கள் RTV தமிழ். தமிழக சட்டசபை தேர்தலை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாகவே டிஎம்கே ஏடிஎம்கே என்ற இரண்டு கட்சிகளுக்கிடையே தான் போட்டி இருந்து கொண்டிருக்கும். 1977ஆம் ஆண்டு காலகட்டத்திலே எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி மக்கள் ஆதரவு பெருகி இருந்ததோ அந்த அளவுக்கு இன்று நடிகர் விஜய் மக்கள் ஆதரவு பெருவெள்ளமாக கூடிக்கொண்டிருக்கிறது. அவர் எங்கு சென்ற பொழுதிலும் கூட மக்கள் திரண்டோடி வந்து அவர்களது ஆதரவினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை நாங்கள் அலசி ஆராய்ந்தால் சிலர் சொல்கிறார்கள் டிஎம்கேயை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, இந்த முறை டிஎம்கே வாரத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே டிஎம்கே 70 வருட பழமையான கட்சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டா ஏன் அவங்களால தனித்து போட்டியிட முடியாது? அவர்களது தோல்வி பயம்தான் 26க்கு மேற்பட்ட கூட்டணி கட்சிகளை இணைத்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் தூற்றிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் ஏசி பேசிக்கொண்டும் இருந்தவர்கள் எல்லாம் இன்று ஒரே மேடையிலே அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே அவர்களுடைய தோல்வி பயம் அங்கே தெரிகின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தமிழக அரசியலிலே பெரிய புரட்சியை செய்ய போகிறோம், பெரிய மாற்றத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி அந்த இருண்ட உலகத்துக்கு டோர்ச் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வந்த நடிகர் கமலஹாசன் இன்று சாதாரண ஒரு ராஜ்யசபா பதவி கிடைத்த காரணத்துக்காக வேண்டி அங்கு போய் மண்டியிட்டு கொண்டிருக்கிறார். மண்டியிட்டது மட்டுமல்ல, நேற்று முந்தினால் ஒரு வீடியோ பேசும் பொழுது அவர் பேசியிருந்தார், ஸ்டாருக்கெல்லாம் திரையில் விசில் அடிங்க, அரசியலில் அந்த விசில் சரி வராது. இதுக்கு சமன்பட்ட கருத்தை ஒன்றை நடிகர் பிரகாஷ் ராஜ் கூட தெரிவிச்சிருந்தார். நான் கேட்குறேன், அப்படின்னு சொல்லி சொன்னால் எம்ஜிஆர் திரையிலிருந்து வராமல் வந்தவரா? கலைத்துறையில் ஈடுபாடு இல்லாதவரா கலைஞர் கருணாநிதி? என் ஸ்டாலின் கூட படம் நடிச்சிருக்கார், என் உதயநிதி ஸ்டாலின் கூட திரைக்கலைஞர் துறையிலேருந்து வந்திருக்கார். அப்படி கலைஞர்களுக்கு திரையில் மட்டும்தான் விசில் அடிக்கணும்னு சொல்லி சொன்னால் என்ன மண்ணம் கட்டிக்கு நீங்கள் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு சொல்லி போயிருந்தீங்க. அது மாதிரி பிரகாஷ் ராஜ் கூட அங்கே கர்நாடகா தேர்தலில் போன எலெக்ஷனில் நின்றுருந்தார். அப்போ நீங்கள்லாம் நிற்கும் போது சரி, இன்னமொருத்தர் வர்றது பிழையா? சரி, அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ டிஎம்கேக்கு எதிராக செயற்பட்டார், டிஎம்கேயோட குற்றங்களை சொல்லியிருந்தார்னு உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒரு தேர்தலிலே வைகை புயல் வடிவேல அவங்க பணம் கொடுத்து டிஎம்கேயால் வரவழைச்சி கேப்டன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தண்ணியிலே மிதக்கிறவனும் கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் சொல்லி எவ்வளோ உள ரீதியாக கேப்டன் விஜயகாந்தை பாதிச்சு கொண்டிருந்த ஒரு டிஎம்கே கட்சியோடு போயிட்டு இன்றைக்கி ஒரே மேடையில் உட்கார்ந்து எப்படிமா ஒரு பழசெல்லாம் மறந்து போய் இப்படி ஒன்றுமே பிரச்சனை இல்லாத மாதிரி அவங்க தான் சரின மாதிரி இந்த பிரேமலதா விஜயகாந்தால் போய் இருக்க முடியுதுன்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி ஓபிஎஸ் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் ஓபிஎஸ்க்கு எதிராக எவ்வளோ டிஎம்கேக்காரவங்க பேசியிருப்பாங்க, ஓபிஎஸ் எவ்வளோ டிஎம்கேக்கு எதிராக பேசியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்காக போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தென்னிந்தியாவை பொறுத்தளவில் பெரிய ஊடகங்கள் எல்லாம் ஊடக மாஃபியாக்கள் எல்லாம் அவங்களோட கையில் இருக்கிறதுனால அவங்க டிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். டிஎம்கேக்கு அடுத்தபடியாக ஏடிஎம்கே அடுத்தபடியாக டிவிகே மாதிரி சில செய்திகளை எல்லாம் இன்றைக்கி போட்டுக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் உண்மை நிலை அதுவல்ல. சர்வதேச கண்காணிப்பாளர்கள் எல்லாம் சொல்கிற கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே விட தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்னு சொன்னால் மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் புதியவர்களாக இருந்தால் கூட அவருக்கு ஒரு தில்லு வேணும், தனியாக நாங்கள் போட்டிடுறோம்னு சொல்லி முன்னுக்கு வந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த முறை ஒரு பெரிய புரட்சி இது சினிமாவில் நடக்கக்கூடிய மாதிரி புரட்சி ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய பேர் நான் நிறைய ரீல்ஸ்கள் வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூட்டமாக இந்தியாவுக்கு போகிறாங்க, டிவிகேக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. ஒருவேளை இவங்களோட அரசியல் அனுபவத்துகளை வச்சு ஏதாவது திலாலங்கடி வேலையில் செய்யறதுக்காக நிறைய முயற்சிகள் செய்யலாம். என்ற பெரம்பூரில் கூட நான் பார்த்தேன், விஜய் அப்படின்ற பேரில் டம்மி கேண்டிடேட் 3-4 பேர் இறக்கியிருக்காங்க மக்களை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி. இந்த நேரத்தில் மக்கள் திங்க் பண்ணணும் என்னன்னு சொல்லி சொன்னால் வாக்கு செலுத்துறது எப்படி, அதுக்கான சிஸ்டங்கள் எப்படி. உதாரணமாக சொல்கிறதுன்னு சொன்னால் வயசு போனவங்களுக்கு சில வேளை கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. ஏன்னா
சிலருக்கு வந்து ஏற்கனவே அந்த உதயசூரியனுக்கும் ரெட்டை இலைக்கும் கை போயிருந்து அங்கே தான் போகும் வந்தோ இது விசில்ன்றது ஒரு புதிய சின்னம் வந்து அதனால் நாங்கள் வந்து எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறது எந்த இலக்கத்துக்கு வாக்களிக்கிறது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள் போகும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புறது மூலமாக வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் வந்து இன்னும் ஒரு தினங்களில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் நிற்கிறதுக்காக இருக்குது வந்து அதுக்கு பிறகு 23ஆம் தேதி வாக்கெடுப்பு அதுக்கு பிறகு நாங்கள் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் இங்கே மக்கள் எழுச்சி கொண்டு இந்திய அரசியலில் ஒரு பெரிய தீர்ப்பு முனையாக டிவிகேயும் நடிகர் விஜயும் இருக்க போகிறார் என்பது மட்டுமே ஊர்ஜிதம்.